மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். நீங்க நாலு நீங்க கடை வைக்க முடியாது பாத்துக்கோ. எந்த ஊரா நீ சொல்லாத க்ளோஸ் பண்ணி ஓடி போயிடு. நாளை காலையில கடை திறந்துக்கோ. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவில் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் மோகன்குமார். இவர் காஞ்சிக்கோவில் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்று திறந்திருந்தது. இதனை கண்ட தலைமை காவலர் மோகன்குமார் கடையில் இருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த ஊழியர்களிடம் கடையை மூடும்படி அங்கிருந்த பொருட்களை தனது கையில் இருந்த லத்தியால் தள்ளியுள்ளார். மேலும் 10 மணி ஆகியும் கடையை திறந்து வைத்துள்ளீர்கள் என்று கூறி கடையில் இருந்தவர்களிடம் தகாத வார்த்தைகளாலும் பேசி அவர்களை அடிக்கவும் முற்பட்டிருக்கிறார். 10 மணிக்கு நீங்க நாலு நீங்க கடை வைக்க முடியாது பாத்துக்கோ. நாலு நீ ஸ்டேஷன் வந்துடணும். சரியா? என்ன நீ பேசிக்கிறீங்க? எந்த ஊரா நீ சொல்லாத. எந்த ஊர் எந்த ஊர் நீ சொல்லாத. எந்த ஊரா நீ எதுக்கு அடிச்சா சார்? பழைய க்ளோஸ் பண்ணி ஓடி போயிடு. நாளை காலையில கடை திறந்து வச்சுக்கோ. உன்னை காலை விடியும் க்ளோஸ் பண்ண. நீ எந்த ஊர்ல நீங்க? எந்த ஊர் நாய் நீங்க? எந்த ஊருன்னு தெரியுமா உனக்கு? நான் எந்த ஊருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன மாதிரி இதெல்லாம் பேசு. பேசிட்டு இதற்கு அங்கிருந்த ஊழியர் எதுவாக இருந்தாலும் ஓனரிடம் பேசிக் கொள்ளுங்கள், நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம் என்றும் கூறி கடையை பூட்ட முற்பட்ட போது தகாத வார்த்தைகளால் வசைபாடி விட்டு சென்றுள்ளார் தலைமை காவலர் மோகன்குமார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தலைமை காவலர் மோகன்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க இருக்காது என்ன போலீஸ் மேல கைங்கிறியா? போலீஸ் இல்ல, நீ தான் அவருக்கு எடுத்துருக்க. அந்த சிசி கேமரால என்ன பண்ணுவீங்க? நீ பெரிய கிடையாது. நாளைக்கு யாரு கடை? நாளை கடை ஓன் வந்து 10 மணிக்கு
சரியா? இந்த கடை நாலு திறக்குவார். ஊருக்கு போய்க்க வந்த 10 மணிக்கு க்ளோஸ் பண்றது. இந்த கடையை ஓலை நம்பர் கொடு. நம்பர் போட்டுல இருக்கணும். நம்பர் கொடுக்க முடியாதா? இதே போல சென்னை கொடுங்கையூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்டதால் ஹோட்டல் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹோட்டல் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு 3 பேர் தப்பியோடி இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹோட்டல் ஊழியர்களை தாக்கிய நாராயணன், வசந்த் ஆகிய இருவரை கைது செய்தனர் காவல்துறையினர். மற்றொரு கல்லூரி மாணவர் ஜெய் ஆகாஷை போலீசார் தேடி வருகிறார்கள். கைதான கல்லூரி மாணவர் வசந்திற்கு வலது கையில் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. மூவரும் தொடர்ச்சியாக மதுபோதையில் நடைபாதை கடைகள் மற்றும் ஹோட்டல்களில் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் தொடர்ச்சியாக பிரச்சனை செய்து வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2 சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.